Hello friends, welcome to my channel Ask Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ஒரு டிப்ஸ் வீடியோ தான். நிறைய பேர் கேட்டிருந்த ஒரு டிப்ஸ் தான் இது. பாத்ரூம் கதவு வந்து உப்பு பூத்த மாதிரி இருக்கு. இதை எப்படி க்ளீன் பண்றதுன்னு கேட்டிருந்தீங்க. சோ அழுக்கானதுக்கு அப்புறம் தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ எடுத்து போட முடியும். சோ அதுக்காக தான் டிலே ஆயிடுச்சு. சோ இதுக்கு என்ன பண்ணனும்ன்றதை பார்க்கலாம் வாங்க. 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கிறேன் ஒரு பவுல்ல. 1/2 டம்ளர் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கலாம். 1 அல்லது 1/2 எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த சீட்ஸ் எல்லாம் இல்லாம இருக்கும். சோ இந்த மாதிரி கட் பண்ணி இதல பிழிஞ்சு விட்டுருங்க. லெமன் ஜூஸ்க்கு பதிலா நீங்க 2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா கூட சேர்த்துக்கலாம். இதிலேயே 1 ஸ்பூன் அளவுக்கு டிடர்ஜென்ட் பவுடர் போட்டுக்கோங்க. அல்லது டிடர்ஜென்ட் லிக்விட் இருந்துச்சுனாலும் சேர்த்துக்கோங்க. இது ஒரு மாதிரி நுரைச்சு வரும். இப்போ இத நல்லா வந்து mix பண்ணி விட்டுருங்க ஸ்பூனால. ரொம்ப சிம்பிள் அதே நேரத்துல ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஐடியா தாங்க இது. ஒண்ணுமே கிடையாது ரொம்ப சிம்பிள் தான். தண்ணி, வினிகர், லெமன் ஜூஸும் நம்ம டிடர்ஜென்ட் பவுடரும் போட்டுருக்கோம். சோ நம்மளால சட்டுன்னு வந்து க்ளீன் பண்ணிட முடியும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா க்ளீனிங்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய பொருட்கள் தான். இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சுனா இதல நீங்க ஊத்திக்கோங்க. அப்படி இல்லனா நீங்க கையால தெளிச்சு விட்டு கூட நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். ஸ்ப்ரே பாட்டில்ல நீங்க பண்ற மாதிரி இருந்தா டைரக்ட்டா நீங்க ஸ்ப்ரே பாட்டில்ல கூட 1 பை 1 நீங்க போட்டு இத வந்து மூடி விட்டு குலுக்கி விட்டுறலாம். பட் என்னென்ன பொருட்கள் உங்களுக்கு நல்லா தெரியணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு பவுல்ல போட்டு காமிச்சேன். பாத்ரூம் டோர் தான் பாத்தீங்கன்னா அடியில தான் ரொம்ப இந்த மாதிரி ஆயிடும். மேலே கூட அவ்வளோக்கா இருக்காது. கை வச்ச அழுக்கு தான் இருக்கும். அடியில பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் நல்ல உப்பு பூத்த மாதிரி ஆயிடும். இந்த கரைகள் வந்து பாத்தீங்கன்னா போகவே போகாது. நம்ம நார்மலா வாஷ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த கரை போகாது. சோ இந்த மெத்தட்ல கண்டிப்பா உங்களுக்கு சூப்பரா போகுது. ஒருவேளை நீங்க வந்து சிமெண்ட் தர உள்ள வீடா இருக்குது அப்படினு சொன்னா நீங்க லெமனை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்கு பதிலா பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க. ஏனா லெமன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய அந்த தரையோட கலரை வந்து மாத்திடும். ஒயிட் ஆக்கிடும். இத வந்து அப்படியே வந்து நம்ம டோர்ல வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடும்போது பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே நமக்கு ஈவனா படுங்க. நம்ம கையால வந்து தெளிச்சு விட்டோம்னா கூட அவ்வளோக்கா நமக்கு எல்லா இடத்துலயும் படாது. பட் ஸ்ப்ரே பாட்டில்ல பண்ணும்போது நமக்கு எல்லா இடத்துலயுமே நமக்கு சூப்பரா படும். இண்டு இடுக்கெல்லாம் கூட நமக்கு போய் அந்த வந்து வாட்டர் போய் நமக்கு படியும். இத வந்து ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. 15 minutes to 30 minutes விட்டதுக்கு அப்புறமா நம்ம இத அப்படியே ஒரு கிளாத்தால தொடச்சி எடுத்துறலாம். அல்லது நீங்க தண்ணி ஊத்தி கழுவ முடியும் அப்படினா கூட நீங்க கழுவி விட்டுறலாம். நிறைய பேர் வீட்ல பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் தண்ணி ஊத்துறோம்னா போறதுக்கே இடம் இருக்காது. சோ அந்த மாதிரி இருக்குறவங்க கிளாத்ல வந்து போட்டு தொடச்சி விட்டுருங்க. இந்த மாதிரி கார்னர்ஸ்ல இந்த ஜாயிண்ட் உள்ள இடத்தெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வந்து படிஞ்சு போயிருக்கும் உப்பு. சோ அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு முறை நீங்க லைட்டா வந்து ஸ்ப்ரே பண்ணிட்டு அப்புறமா தொடங்க. உங்களுக்கு கிளாத்ல துடைக்கிறதுக்கும் போகல ரொம்ப ஹார்டா இருக்கு ஸ்ட்ரெயின் அப்படினு சொன்னா நீங்க ஸ்க்ரப்பரால போட்டுட்டு தேய்ச்சி விட்டுட்டு கூட அதுக்கு அப்புறமா நீங்க கிளாத் வச்சு தொடச்சி விட்டுறலாம். சோ பாத்தீங்கன்னா செமையா வந்து க்ளீன் ஆயிடுச்சு. அடிக்கடி வாஷ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான கரைகள்லாம் வந்து படியாது. ஒருவேளை ரொம்ப படிஞ்சிருச்சு அப்படினு சொன்னா இந்த மெத்தட் நீங்க ட்ரை பண்ணி உங்களுடைய டோரை வந்து க்ளீன் பண்ணிடுங்க. உப்பு கரையெல்லாம் வந்து சூப்பரா போய்டும். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய அந்த டோர் எப்படி இருந்துச்சு இப்போ டோர் எப்படி இருக்குன்னு பாருங்க. கைப்பிடி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா நிறைய அழுக்கு இருக்கும். நம்ம அந்த தொட்டு அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி தடமா இருக்கும். சோ அதுலயே வந்து இந்த தண்ணி அப்படியே ஸ்ப்ரே பண்ணிட்டு நல்லா தொடச்சி விட்டுருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுனா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நன்றி.